ப்ரோஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா விரிபரா வாட்டர் ஃபால்ஸ் சொல்கிறது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போய் குளியில் போடலான்னு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி 12:30 ஆயிடுச்சு. டைம் ஆகி போச்சு. கீழே ஒரு கடை சாப்பிட்டோமா. ஸோ அங்கே டைம் ஆயிடுச்சு. பசங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அட்டானதே தூங்கலை. நேற்று கரெக்டாக பார்ப்பான ஸ்லீப்பிங் இல்லைனாலே ஒரு மாதிரி பாடியெலாம் டயர்டாகவே தானே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் 2 கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. बॉयज கிளம்பலாம். ஆனால் எனக்கே இங்கே இருக்குன்னு தெரியாது. அது வேறு பிரச்சனை. டவர் இல்லை ப்ரோஸ். அதனால் மேப்பு டவுன்லோட் பண்ணி வைக்க விட்டாங்க. காட்டி வழி தெரியல. ஒரு வழியாக தான் ஃபால்ஸ் இருந்தால் அதான் அந்த ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். தண்ணி போகுது, அப்போ கண்டிப்பாக ஃபால்ஸ் இருக்கும். மேலே வியூ பாருங்கள் எப்படி இருக்கேன். எஸ்டேட் தான். நம்ம அதோ அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன் ப்ரோஸ். எனக்கு எங்கே இருக்குன்னு கன்ஃபார்மாக எங்களுக்கே தெரியல. என்ன தெரிகிறது ப்ரோஸ்? ஒரு அண்ணா நடந்து போயிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாச்சு. ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போங்கப்பா அப்படின்னாரு ப்ரோஸ். ரோடு தான் ப்ரோஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபால்ஸ் பக்கம் வர ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. மெயின் ரோடும் நல்லா தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம உள்ளே வந்தோம்னா வேலையை பார்த்துட்றாங்க ப்ரோஸ். ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு எல்லாமே. ஆனால் எஸ்டேட்டு தான் ப்ரோஸ். சுற்றி வர எஸ்டேட்டு தான். மூணாறுன்னு எடுத்துட்டாலே ப்ரோஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் இந்த எஸ்டேட்டு இது மட்டும்தான் ப்ரோஸ் ஃபுல்லாக. வியூ பாயிண்ட்டு, இந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக இருக்குது. எல்லா பக்கமே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வியூ பாயிண்ட் அழகழகாக இருக்குது எல்லா பக்கமுமே. பார்க்கிங்க போட்டு கேட்டு கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் தரலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? பின்னாடிங்க பக்கால ஒளியா என்னென்ன புறானு ப்ரோஸ். நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு ப்ரோஸ். இந்த ஃபால்ஸ் தான் நம்ம குளியில் போட போகிறோம். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது ப்ரோஸ். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்ல டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்குது. பரவாயில்ல. 50 ரூபா ப்ரோஸ் என்ட்ரி டிக்கெட்டு. ஆனால் என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம்னா இங்கே வந்து கார்டு ஆர் ஜிபே தான் ப்ரோஸ். கேஷ் கிடையாது. பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க குளிக்கிறதுக்கு. கார்டு ஆர் ஜிபே மட்டும்தான் ப்ரோஸ். நீங்கள் பாட்டுக்கு கேஷ் வச்சிட்டிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரோஸ் நாங்கள் யானைக்குளம் வந்துட்டோம். ஒரு வழியாக ஃபால்ஸில் குளியில் போட்டாச்சு. அங்கேருந்து 20 கிலோமீட்டர் யானைக்குளம் வந்துட்டோம். யானை நிற்கிதுன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்க ஒரு ஆள் காணும். ஒரு தண்ணி மட்டும்தான் போகுது. லக்கு இருந்தாலும் எலிஃபண்ட்டை பார்க்க முடியும் போல ப்ரோ. ஜீப் ட்ரெக்கிங் இருக்குது ப்ரோஸ். அதை விட்டு அந்த வெறும் நீங்கள் யானைக்குளம் என்ட்ரன்ஸ் ஆன உடனேவே இந்த வெறும் இந்த ரிவர் மட்டும்தான், வேறு எதுவும் இருக்காது. எலிஃபென்ட் இருக்கிறப்ப தண்ணியில் இறங்கக்கூடாதாம்மா ப்ரோஸ். அப்புறம் ஈவினிங் 5:30க்கு மேலே தண்ணிக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா எலிஃபென்ட் கண்டிப்பாக நைட்டு வருமாம்மா இங்கே தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கணும்னா எலிஃபென்ட்ஸ் வந்து இங்கே தான் வந்தாகணுமாம்மா. ஒரே வழி தான் இருக்குது. இந்த வழியை தான் வந்து மேலேருந்து கீழே வந்து தண்ணி குடிக்கணும்னா எலிஃபென்ட்ஸ் இந்த வழியை மட்டும்தான் வந்தாகணுமா ப்ரோஸ். மேபி இங்கே ஏதாவது ஸ்டே பண்ணியிருந்தோம்னா நம்ம எலிஃபெண்ட்டை பார்க்கலாம்.
வாய்ப்பு இருக்குது எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்கு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா. இப்போ நமக்கு லக் இல்லை ப்ரோஸ் இங்கே எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம். பட் இருந்தாலும் நம்ம பார்க்க வந்தது இந்த வெறும் இந்த ஆற்றை தான். பார்த்துக்கலாம். அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது ப்ரோஸ். பசங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டானுங்க. ஃபுல் டயர்டு ப்ரோஸ். கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோவண்ணா வருது பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. வானா கோண்ணா ஜாயின் பண்ணிக்கிண்ணா. எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபுல் டயர்டு ப்ரோஸ். ஏன்னா டயர்டாகி ஓஞ்சு தீஞ்சு போய் வந்துருக்கு. முந்தானத்து தூங்கல, நேற்று தூங்கல. கோவண்ணா கம். எப்படி இருந்தது ட்ரிப்பு? சக்கையா இருக்கு, பட் டயர்டா இருக்கு. டயர்டாக இருக்கா? டிரைவ் பண்ணி. ஆமாம், ட்ரைவ் பண்ணி வந்தோமா ப்ரோஸ். ரொம்ப டயர்டு. டூரிங் பைக்கில் எல்லாமே மெயினாக ட்ரைவ் பண்ணி வந்தெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோஸ். இங்கே என்ன பிரச்சனைனா நாங்கள் ப்ராப்பராக தூங்கலை, அதுதான் பிரச்சனை. தூங்கினா நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு ரைடு வந்தீங்கன்னா ப்ராப்பராக தூங்கிடுங்க. ஃபுட்டு அதே மாதிரி தான். எனக்கு ஒன்றா நல்ல ஹோட்டலாக நல்ல ஹோட்டலாக பார்த்துடுங்க. எங்களை மாதிரி பரவாயில்ல. ஆமாம், எங்களை மாதிரி சின்னப்படாதீங்க. ஃபுட்டுக்கு வந்து எப்பவுமே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஹோட்டலாக, கொஞ்சம் ஒரு 200 அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நல்ல ஹோட்டலாக சாப்பிடுங்க. பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். 100-200 பார்த்தவெல்லாம் வேலைக்கு ஆகாது ப்ரோஸ். இங்கே பிறந்த நாளுக்கார பையன் ஒரு ட்ரீட் வைக்கல, உட்காந்துருக்கான் பாருங்க. இங்கே வாடா. யார் நானடா வைக்கிறேன்? நான் வைக்கிறேன். விட்டா நம்மளை பாத்திரங்களை வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். யானை ரெகுலராக வருமாம்மா ப்ரோ. ஒரு 4:35 5 o'clock கிட்ட யானை ரெகுலராக வந்து தண்ணி குடிக்குன்னு சொல்கிறாங்க கடையில். எங்கே ஒன்றையும் காணும். நம்ம நேரம் வரல. ஆனால் மழை வேறு மறுபடியும் பெய்யுது. போகலாமா? வால்பாறையில் ரெகுலராக பார்க்கறது தானே. கூட்டமான யானை பார்க்கணும்ல. ரோடு பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நல்லா போட்டுருக்காங்க ரோடு. நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்ட ஆகும் போது. 3 o'clock அது கரெக்டாக. நம்ம இங்கேருந்து வந்து இப்போ எடுத்தோம்னா ஒரு கீழே அப்படி ஏதாவது வேணால் பார்த்துட்டு ஒரு 7 o'clock வீடு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் மரம் ஒரு வீட்டாக வீட்டுக்கு தான் போகலாம். மோஸ்ட்லி மூணாரில் எல்லா ஏன்னா மூணாரில் எல்லா இடம் கவர் பண்ணிட்டோம்ல. முக்கால்வாசி நாங்கள் எல்லா இடமே கவர் பண்ணிட்டோம் ப்ரோ. முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே எவ்வளோ பட்ஜெட்டு அது முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு விடாமல் எல்லா ஸ்பாட்டுக்கும் நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நாங்கள் போன பக்கம் எல்லாமே கொழுக்கு மலை பேசிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொழுக்கு மலை பயங்கரமாக இருந்தது. மெயினாக அந்த ஜீப் ட்ரக்கிங் அடிப்பொலியாக இருந்தது. அதுக்கு மேலே முழுக்க மழை பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரோஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடுங்க நைட்டு. ஏன்னா வந்து நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறப்ப சன்ரைஸ் ஆகிடுச்சு. போனதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்களே போனோம். நாங்கள் வந்து இதுக்கும் 3:45 எழுந்திருக்கோம். இது 4:30 எழுந்தும்போது தான் நாங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ சீக்கிரமாக கிளம்பி கூட எங்களுக்கும் அந்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் இருந்தது. 10 கிலோமீட்டர் வந்து பக்கத்துலேருந்து ஒன்று பார்த்துருக்கேன். சன்ரைஸ் ஆகிடுச்சு. வந்து 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து 1 hour ஆகிடும். அந்த 7 கிலோமீட்டர் அவங்க போகிறதுக்குள்ள அவ்வளோ ரோடு பயங்கர மோசமாக இருக்கும். ஏஜ்டு பீப்புள்ஸ் ப்ரெக்னென்சி ரொம்ப ரொம்ப சிரமம். போகவே முடியாது. கேர்ள்ஸுக்கே கொஞ்சம் சிரமம் தான். எனக்கு ஒன்றா கேர்ள்ஸே சிரமப்படுவாங்கல்ல ட்ரெக்கிங்கில். லேடிஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. மேபி ஏதாவது பேர் இருந்தால் போகலாம். போய் ட்ரோன் கேட்டு எடுக்கலாம் ப்ரோஸ். ட்ரோனை விட்டு வராங்க திருச்சி எடுத்தாரு. வெரி எப்படியும் சிறப்பாக முடிஞ்சுதாண்ணா. போகிற விட இப்போ என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே கவர் பண்ணிடலாம் ப்ரோஸ். ஒரு எலிபெண்ட்டை பார்த்தோம்னா டே ஃபுல்ஃபில் ஆகிடும் ப்ரோஸ். நமக்கு இந்த காட்டை யானையை பார்க்கறது நமக்கு அப்படியே ஒரு ஆனந்தம். அதை மட்டும் பார்த்தோம்னா டே ஃபுல்ஃபில் ஆகிடும் நமக்கு. பிரச்சனையே இல்லை. அப்புறம் இங்கே பாருங்க இங்கே மழை இல்லை, அங்கே மழை போய் பாருங்க போடு. ஐயோ அதி பொண்ணேறிது ப்ரோ மழை.
நல்லாவே பெய்யுது மழை. நல்லா இருக்கு ப்ரோஸ், டிஃப்ரெண்டாக இருக்கு. அங்கே மழை இல்லை, இங்கே வந்தால் இங்கே மழை. எப்படி பார்த்தீங்களா? நம்ம மழைக்காகலாம் நீங்கள் நிறுத்த முடியாது, நம்ம போயிட்டே இருக்கலாம். மணி இங்கே 3 o'clock ஆகிடுச்சு. ஏதாவது நம்ம கீழே போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து மூணாரை பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்ட்ஸ் தான் ப்ரோஸ், முக்கால்வாசி வியூ பாயிண்ட்ஸ் தான். எங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக எஸ்டேட்டாக தான் இருக்கும். பையன் கரெக்டாக தான் போகிறானா பார்த்தீங்களா? இங்கே மழை இல்லை, இந்த ஒரு செட் ஏரியா மட்டும் லைட்டாக தூடுது. ஸோ மழை இல்லை பாருங்க, சுத்தமாகவே மழை இல்லை. அது பிரிவானமான ஏட்டையா யானை நினச்சிட்டா ப்ரோஸ். ஒரு நேரம் வெயிலாக இருந்தது, வெயில் பொழந்தது. மழை சாரல் இருந்துச்சு. இப்போ மழை சாரல் அப்போ கன்ஃபார்ம் ஒரு மழை, பெரிய மழை இருக்குது கண்டிப்பாக. மழை எடுக்க கன்ஃபார்மாக இருக்குது. கைப்பண்ண பார்த்தாலே தெரியுது. பண்ணிக்கோ 8 kilometer 3 இடுக்கி போயிருவோமானாக்கோண்ணா. இடுக்கி வேணா இடுப்பு கலந்துருங்கிறீங்களா? ரெயின்போடா ப்ரோ, ரெயின்போ தெரியுது பாருங்க. வாவ், அப்பா பாருங்க போடுவோம் ப்ரோ. தெரியுது ஏதாவது ரெயின்போ? இது எனக்கு நல்லா தெரியுது, காட்டாரா ஜொலிக்குது. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. அருமையான கிளைமேட் ப்ரோஸ் இது. நமக்கு ரெயின்போ பட்டாசா தெரியுது, அது போதும் ப்ரோஸ். இங்கே பாருங்கள் வெயிலில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எல்லாருமே எதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஷேடு வந்து அப்படியே கீழே அடிக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ப்ரோஸ். ஒரு பக்கம் பார்த்தா ஜோனு மழை, ஒரு இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, பக்கம் பார்த்தா ஜோனு வெயில், அந்த மாதிரி இருக்குது ப்ரோஸ் எங்கள் நிலமை. இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு ப்ரோஸ். மீண்டும் மழை வந்து விட்டது. ஐயோ மீண்டுமா நம்ம மறுபடியும் நினைய தொடங்கியாச்சு ப்ரோஸ். கிளைமேட் ஆனால் இங்கே தான் ப்ரோஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே குழுன்னு வண்டி ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கே சூப்பராக இருக்குது ப்ரோஸ். இங்கே மூணாறு கிட்டே வந்தாச்சு ப்ரோஸ். ஒரு 5 to 8 kilometer தான் இருக்குது மூணாறு. அங்கேருந்து நம்ம சல்லுன்னு இறங்கிடலாம் ப்ரோஸ் கீழே. ப்ரோஸ் நம்ம மூணாறுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு ப்ரோஸ். அண்ணன் சும்மா சல்லுன்னு வராரு. இந்த பஸ்ஸுக்காரங்களுக்குலாம் ஹார்ன் அடிக்கிற பழக்கமே இருக்காது போல ப்ரோஸ். முக்கால்வாசி பேர் யாருமே அடிக்க மாட்டேறாங்க, சும்மா சல்லுன்னு வராங்க ப்ரோஸ். மழை இங்கேலாம் இல்லை போல் ப்ரோஸ், கொஞ்சம் விட்டுருச்சு, பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டே இருக்கலாம். வியூ சூப்பராக இருக்குது ப்ரோஸ். மூணாறுனாலே வியூ தான், நான் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிருது வியூஸு. ஜம்முன்னு பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அற்புதமான ஒரு ஸ்பாட்டு ப்ரோஸ் இது. அப்பா ப்ரோ செக் பண்ணிக்கோ ஒரு கிராஸ் செக். மச்சான் வண்டி ஏறா, கால வைக்காதடா. கொடுங்க கடிச்சா நல்லா தான் ஒரு டைம் எல்லாம் அட்டை இங்கதாங்கண்ணா ஒன்று இருந்து. நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம். ஆமாண்ணா சூழி ஏறிடும். நீங்க வேற சரி கிளம்பலாம். போலாமா ப்ரோ? சரியான பண்ணு. கோவன்னு அட்டை கிடச்சிரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த காலிலேயே ஏறிடுச்சு. ஆனால் கடி வாங்கல ப்ரோஸ், தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு டைம்லாம் கிடச்சா நல்லா தான் ப்ரோஸ், எந்த பிரச்சனையும் வராது. அட்டைக்கடியில் நம்மளாம் பல கடி வாங்கியிருக்கோம். அட்டைக்கடி நம்ம மறையூர்கிட்ட வந்தாச்சு ப்ரோஸ். கோப்ரோடு சுத்தமாக சார்ஜ் இல்லை, நம்ம கீழே போயிட்டு பார்த்துக்கலாம் ப்ரோஸ். என்னென்னு ஏதாவது எலிஃபெண்ட் இது பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். கீழேருந்து நிலா வெடிச்சும் சூப்பராக இருக்குது ப்ரோஸ். ஃபுல் மூணு, அதனால் யானை பார்க்குற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோஸ். பார்ப்போம். இந்த நிலாவை நம்பி தான் வந்தேன் ப்ரோஸ், ஒரு யானையை பார்க்கலான்னு. ஒரு பூனை கூட எனக்கு தட்டுப்படவே இல்லை. நாங்கள் செக் போஸ்ட் தாண்டியே வந்துட்டோம். பூச்சி ஆட்டி கொன்று எரிஞ்சிருச்சு ப்ரோஸ். கண் வாய் ஃபுல்லாக பூச்சி தான். வயசில் எங்களால் மேலே தூக்கி விடவே முடியல. ஃபுல்லாகவே வந்து இந்த பூச்சி தொல்லை பயங்கரமாக இருந்தது. வாய்க்குள்ளேயெல்லாம் பூச்சி போயிடுச்சு. பின்னாடிக்கு வந்துட்டு நாங்கள் செக் போஸ்ட்டு கீழே வந்தாச்சு ப்ரோஸ். மறையூர்லேருந்து வண்டி எடுத்து வந்து போதுன்னு கொடுத்துட்டு நானும் பின்னாடி கொண்டேன். ரோடு மோசம், எல்லாம் ஃபுல் டயர்டு. பையனுக்கு இன்னும் கேக்கே வெட்டல ப்ரோஸ். கீழே போய் தான் வெட்டணும் பர்த்டே பைக் கூட. நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் ப்ரோஸ் போகிறோம். இனி வேறு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. கிளம்பியாச்சு. நாங்கள் சேஃப்டியாக வந்தாச்சு ப்ரோஸ் கீழே. நீங்களும் வந்து ரைட் போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக போங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து ப்ரோஸ் பயங்கர அட்வென்ச்சர், ட்ராவலு, ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் வர காத்துக்கிட்டு இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மோட்டோ ப்ரோ 07. டாட்டா, பை பாய்.